ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் வந்து சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும்னு. எதனால அப்படி சொல்லியிருந்தேன்னா, நல்லா கவனிங்க. ஸோ 3 எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கே கட்சியில உள்ள 3 எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரிசிக்னேஷன் லெட்டர் வந்து சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஆதவ அர்ஜுனாவை பார்த்து டிவிகேவோட மெர்ஜ் ஆயிட்டாங்க. அது அவங்களோட டிஸ்கிரிப்ஷன். அதை பத்தி நான் எந்த ஒரு கமெண்ட்டும் பண்ண விரும்பல. ஆனா அதிமுக கட்சி அந்த 3 பேருக்கும் வாய்ப்பளித்து அதிமுக கட்சியின் சார்பாக தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அந்த மக்கள் வந்து முட்டாள்களா? ரிசைன் பண்ணனால அந்த தொகுதியில ரீஎலெக்ஷன் வைக்கணும். எவ்வளவு செலவாகும்? ஓகேவா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த சந்தர்ப்பவாதம், அந்த குதிரை பேரம் நடக்கிறது, அதுக்கப்புறம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரிலாம் மாறுறது, ஸோ அமைச்சர் பதவிக்கு தான் பணம் தரேன், அதனால சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லாத அளவுக்கு கடுமையான சட்ட திட்டங்களை வச்சு எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் பண்ணாதான் அது சரியான முறையில் அமையும். ஸோ அந்த எலெக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த 3 எம்எல்ஏ தொகுதிகளோட எலெக்ஷன் வந்து ஒரு அர்த்தமே இல்லாம ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதிமுகவுக்கு பார்த்து அதிமுக எம்எல்ஏவா ஆக்கி பண்ணவங்களை, ஸோ ஸோ அவங்களோட விருப்பு வெறுப்பு, அதை பற்றி எந்த ஒரு கமெண்ட்டும் சொல்ல விரும்பலை. பட் அது வந்து உடனே ரிசைன் பண்ணி ஏதாச்சும் குறைகள் இருந்தால் பேசி தீர்த்திருக்கலாம், அல்லது அந்த கட்சியிலே இருந்திருக்கலாம். ஸோ இதனால எவ்வளவு செலவு ஆகுது? ஸோ மக்கள் திரும்ப ஓட்டு போடணும். இதுக்கு முன்னாடி போட்ட ஓட்டுகளோட மதிப்பு என்ன? ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து இதுமேலேயாச்சு இதே மாதிரிக்குல சூழ்நிலைகள் வராதவாறு அவங்க சட்டங்களை இயற்றி ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிக்குல விஷயங்கள் வந்து குதிரை பெறதுக்கு வாய்ப்பாக தான் அமையுது. ஸோ அமைச்சர் பதவி தரேன்னா டக்குன்னு, ஏன்னா ஆசை யாரை தான் விட்டுச்சு? சரி, நம்ம இப்போ எம்எல்ஏ இருக்கோம், ரிசைன் பண்ணிட்டு திரும்ப போட்டா நம்மளுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கி அப்படின்னு அவங்க பணம் வாங்கியிருக்காங்க, இந்த அமைச்சர் பதவி கொடுத்து ஆசை காட்டிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. திரைமறைவுக்கு பின்னாடி என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே கடன் அளவு அதிகமாயிட்டு, இது மக்கள் வரி பணம் தானே. இந்த 3 தொகுதிக்கு ரீஎலெக்ஷன் பண்றது. ஸோ அந்த தொகுதியில எம்எல்ஏ இறந்துட்டாரு, ரீஎலெக்ஷன் வைக்கிறான்னா அது வேற, கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். இது வந்து தேவையில்லாத செலவு. ஸோ இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கட்டாயம் மறுபரிசீலனை செய்யணும். தேங்க்யூ.